பேபியோட பிரேக்ஃபாஸ்ட்டா ராகி பால் எடுத்து கஞ்சி கொடுக்கறது ரொம்பவே பெஸ்ட். ராகியும் பாதாமையும் தனித்தனியா வந்து ஊற வச்சுக்கோங்க. ராகியோட தண்ணியில இந்த பாதாமையும் பீல் பண்ணிட்டு எல்லாத்தையுமே வந்து மிக்சியில பிளெண்டர்ல போட்டு நீங்க வந்து அரைச்சிக்கோங்க. ராகியோட பால் எடுத்து நம்ம வந்து கஞ்சி காய்ச்ச போறோம். பிரஸ்ட் ஃபீடிங் சரியா வராத நியூ மம்மிஸ்க்கு இந்த ராகி பாலோட கஞ்சி வந்து ஒரு பெஸ்ட் ரிலீஃபா இருக்கும். அண்ட் வீக்லி 3 டைம்ஸ் கூட தாராளமா இதை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட்டுக்காக நீங்க பனங்கற்கண்டோ இல்ல வந்து கருப்பட்டியோ ஏதாவது சேர்த்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இங்க பிளைனா தான் பாப்பாக்கு கொடுப்பேன். லஞ்சுக்கு மஞ்சள் பூசணிக்காய் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். 2 சாம்பார் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் கிட்ட ஒன்னா வேக விட்டோம் அப்படின்னா நல்லாவே சாஃப்டன் ஆயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் கூட இதை நீங்க வந்து சேர்த்து வச்சு அடிச்சு கொடுக்கலாம். டின்னருக்கு பாதாம், கேஷ்யூ, ஒரு டேட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் இங்கே ஒயிட் அவல் நான் எடுத்து அதையும் தனியாக ஊற வச்சிருக்கேன். பாதாமோட தோலை பீல் பண்ணிட்டு ஊற வச்ச அவளோடையே சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் பிளெண்டர்ல வச்சு நீங்க வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் கிட்ட கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.